கிராக் இருக்கு இல்ல ரெட்டிபிகேஷன் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த 2 பியர் கேப், ஏன்னா அதுல பியர் டு பியர் தான் உங்களுக்கு வந்து ஸ்லாப் போடுவாங்களா, இங்க வந்து ஜாக் வச்சு இந்த பார்ட் அப்படியே மேல தூக்கிட்டு இதை பிரேக் பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் மேல வந்து வேற பார்ட் வந்து அங்க வந்து டெக் ஸ்லாப் கேஷ் பண்றதுக்கு ஃபியூச்சர்ல ரெக்டிஃபிகேஷன் பண்றது ஈஸியா இருக்கும். அதுக்குதான் மெயினா வந்து அந்த பேரிங் பிளஸ் மேல போற லோட வந்து சஸ்பென்ஷனோட மேல கீழே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான். டக்கு 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 டக்குன்னு குதிக்காம சஸ்பென்ஷனோட லோடு வந்து கீழே கேரி பண்றதுக்கு தான் அந்த பேரிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் வந்து காலம் டு காலம் வந்து பாஸ் கேட்ரா இல்ல ஹை கேட்ரா 3 கேஸ்ட் கேட்ரா கேஸ்டின் சிட்டுவா அதெல்லாம் ஏகப்பட்ட டைப் இருக்கு. இப்போ 2 பியர் கேப் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இது செக்மெண்ட் தான் போடுவாங்க. ஏன்னா ஒரு பியர் டு பியர் தான் ஸ்லாப் போடுவாங்க, ஒரே லென்த்ல ஸ்லாப் போட மாட்டாங்க. ஏன்னா ஸ்லோப் ஏத்த மாதிரி பண்ணணும், பிளஸ் செக்மெண்ட் தான் பண்ணுவாங்க. நடுவுல எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் வைக்கணும்ல, அதுக்காக. சரிங்களா? இப்போ இந்த ஸ்லாப் அப்படியே ஃபுல்லா போட்டோம்லாம் கிடையாது. இப்போ நம்ம பியர் கேப் வந்து இன்கேஸ் ஒரு